நாங்கள் வந்து கடந்த மாதம் 3ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டோம். கைது செஞ்ச உடனே எங்களை வந்து ஊர் காவல்துறை கோர்ட்டுக்கு ஆச்சிட்டு போய் எங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்து 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே எங்களை வந்து கொழும்பில் உள்ள கேம்பில் வந்து மெரியானா கேம்பில் வந்து எங்களை வந்து ஆச்சாந்து போட்டிருந்தாங்க. போட்டிருக்கும் போது எம்பிஸ் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பாஸ்போர்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற்றிடுவோம், உங்கள் நாட்டுக்கு போயிடுவோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் கால் பண்ணாக்கா எம்பிஸ் வந்து காலையும் அட்டன் பண்ண மாட்டாப்புல. அதே போல் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் மெசேஜை பார்க்க மாட்டாப்புல. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாள் மழை வர சரியான மழை. நைட்டில் வந்து நாங்கள் வந்து படுக்க முடியாத அளவுக்கு நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். பகலில் பார்த்திங்கன்னா வந்து சரியான அது மட்டும் இல்லாத அளவுக்கு எங்களை வந்து உள்றையெல்லாம் சேர்க்க மாட்டுறாங்க. நிறையா நாட்டு ஆளுங்க வர இருக்காங்க, ஒரு 11 பேர்கிட்ட இருக்காங்க, 11 நாட்டு ஆளுங்க. அதனால வந்து எங்களை வந்து உள்ற சேர்க்க மாட்டாங்க. பக்கத்தில் சாக்கடையில் தான் படுத்து கிடக்குறோம். காலையில் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து ஒரே பன்னும் ஒரு டீயும் கொடுக்குறாங்க. அதில் மதியம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னோண்டு பொட்டணத்தில் சாப்பாடு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து 2 புரோட்டா எடுத்து கொடுப்பாங்க. எம்பிசிக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தா எடுக்க விட மாட்டாங்க. நாங்கள் அதாவது ஜனவரி 2ஆம் தேதி இரவு நைட்டு 8 மணிக்கு வந்து நேவி வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாட்டு படகு, நம்ம நாட்டு படகுல தான் தொழிலுக்கு வந்தோம், நம்ம படகு தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்களை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 13-14 நாளுக்கிட்ட ஆகிடுச்சு. 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி தேதி 14 நாள் ஆகிடுச்சு. இதுவரையும் எங்களை எம்பிசி சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி உங்களை நான் செவ்வாய்க்கிழமை அனுப்பிடுறேன்னு சொல்லியே கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிடுச்சு. இதுவரை என்ன அனுப்பவும் இல்லை. எங்களை இங்கே சாக்கடையிலையும் அதே போல் வெயில்லையும் வெளியே தான் படுத்து கிடக்குறோம். நைட்டில் மழை பெஞ்சா கூட நாங்கள் எழுந்து நின்றுட்டு தான் இருக்கணும். சொல்கிறதுல எல்லாம் அலோடு கிடையாது, சேர்க்க மாட்றாங்க. எனக்கு வேறு யாரும் தெரியல. இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் நாடு திரும்ப முடியாமல் மீனவர்கள் தவித்து வரக்கூடிய சூழலில் மீனவர்கள் பேசிய காட்சிகளையும் அவர்கள் பேசிய அந்த ஆடியோக்களையும் கேட்டும் தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மீனவர்கள் பேசும்பொழுது அவங்க அனுபவித்து வரக்கூடிய அந்த கஷ்டங்களை சொல்லியிருந்தாங்க. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், இதுவரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? இது போன்ற நிலை அவங்களுக்கு நீடித்து வருகிறது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கார்? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 2 பேர், அதே போல மயிலாடுதுறையைச் சேர்ந்த 9 மீனவர்கள் என மொத்தம் 11 மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த ஜனவரி 2ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து அங்கிருக்கக்கூடிய ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். அதன் பின்னர் இந்த வழக்கு விசாரணையை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியன்று அந்த 11 மீனவர்களையும் ஊர்காவல்துறை நீதிமன்றமானது விடுவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல 10 நாட்களுக்கு மேல் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட பின்னரும் கூட அவர்களுக்கு முறையான அடிப்படை வசதி, உணவு, அதுபோல தங்குமிடம், பாதுகாப்பான தங்குமிடம் உள்ளிட்ட எதுவுமே வழங்காமல் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் சொந்த நாடு அனுப்பப்படாமல் அங்கேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. மீனவர்கள் அங்கிருந்து புறப்படலாம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தும் கூட இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கும் மீனவர்கள் உடனடியாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாள்தோறும் அங்கு எண்ணற்ற சித்திரவதைகளை அனுபவிப்பதாகவும் உடனடியாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ்.